இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்கோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேஷ்பேக் கிரெடிட் கார்டை பற்றின டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அந்த கிரெடிட் கார்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா மணி பேக் ப்ளஸ் கிரெடிட் கார்டு. ஸோ HDFC பேங்க்கில் லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் நிறையவே வந்து கேஷ்பேக் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கிரெடிட் கார்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர் எப்படி நம்ம இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறது, இதை பற்றின ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு HDFC பேங்க் எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் ஒரு கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை வந்து சூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டில் கிடைக்கக்கூடிய ஹைலைட்டான பெனிஃபிட் என்னலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறமா எப்படி இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான பெனிஃபிட் என்னலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்து அமேசான், பிக் பாஸ்கெட், ஃப்ளிப்கார்ட், ரிலையன்ஸ் ஸ்மார்ட், அப்புறம் சூப்பர் மார்ட், ஸ்விக்கி இந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற ஈச் அண்ட் எவ்ரி அமௌண்ட்டுக்குமே உங்களுக்கு 10x கேஷ்பேக் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. இது மூலமாக நீங்கள் நிறையவே வந்து சேவ் பண்ண முடியும். இது தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இஎம்ஐயில் ஏதாவது வந்து பொருளை வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5x கேஷ்பேக் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த ரெண்டு டீட்டெயிலை தவிர மற்ற இடங்களில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 150 ரூபீஸ்க்கும் உங்களுக்கு வந்து 2 கேஷ்பேக் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து எதெல்லாம் வந்து எக்ஸப்டட் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபியூல் பர்ச்சேஸ், வாலெட்டில் வந்து மணி லோட் பண்ணுறது, அதுக்கப்புறமா ப்ரீபெய்ட் கார்டில் மணி லோட் பண்ணுறது, வவுச்சர் பர்ச்சேஸ். ஸோ இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு இந்த கேஷ்பேக் பாயிண்ட் வந்து கிடையாது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவார்ட்டர் இயர்க்குள்ளே நீங்கள் வந்து 50,000க்கு மேலே இந்த ஒரு கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பில் பேமெண்ட் வந்து பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 ரூபாய்க்கு ஒர்த்தான கிஃப்ட் வவுச்சர் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் பெனிஃபிட். நீங்கள் வந்து ஸ்விக்கி இல்லை ஸ்விக்கி டைன் அவுட் அப்படிங்கிற அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டில் பில் பேமெண்ட் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டு மூலமாக பே பண்ணும்போது உங்களுக்கு அதில் 20% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ கார்டு லியபிலிட்டி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த கார்டு வந்து ஒரு வேளை தொலைஞ்சு போயிருச்சு அப்படின்னா யாராவது இந்த கார்டை எடுத்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கார்டை தொலைச்சா அடுத்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து உங்களோட கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த உங்களோட தொலைஞ்சு போன அந்த கார்டில் இருந்து தெஃப்ட் ஆகக்கூடிய எந்த ஒரு மணிக்குமே நீங்கள் வந்து பொறுப்பேற்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதை தான் ஜீரோ கார்டு லியபிலிட்டி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு மூலமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு 50 நாள் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைமும் வந்து கொடுக்குறாங்க. இது தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இஎம்ஐயில் பொருட்களை வந்து ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் ஏடிஎம்மில் பணம் வித்ட்ராவல் வந்து பண்ணுறதுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்விக்கியில் வந்து ஏதாவது ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னாலோ இல்லை வந்து ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு நீங்க சாப்பிடுறீங்க, அதுக்கான பில் பேமெண்ட் வந்து பே பண்ணும்போது ஸ்விக்கி டைன் அவுட் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் மூலமா இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்க பில் பேமெண்ட் வந்து பே பண்ணும்போது உங்களுக்கு 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பண்ணும்போது குறைஞ்சபட்சம் 400 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 5000 ரூபாய்க்கு உள்ள நீங்க வந்து ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 1% ஃபியூல் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பில்லிங் சைக்கிளுக்கு அதிகபட்சமா இது மூலமா 250 ரூபாய் வரைக்கும் உங்களால வந்து சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டில் உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ 500 ரூபீஸ் வந்து சார்ஜஸ் பண்ணுவாங்க. இந்த 500 ரூபீஸை நீங்கள் டிஸ்கவுண்ட் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 இயர்க்குள்ள, அதாவது பிஃபோர் 12 மந்த்துக்குள்ள 50,000க்கு மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 500 ரூபீஸ் ரெனிவல் சார்ஜஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து டிஸ்கவுண்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்த பெனிஃபிட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 5000க்கு கீழே உள்ள எந்த ஒரு பேமெண்ட்டையும் வந்து டேப் டு பே மூலமாக நீங்கள் ஈஸியாக பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு பின் நம்பரும் வந்து தேவையும் படாது. ஸோ இந்த ஒரு ஆப்ஷனும் வந்து கொடுத்திருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சேலரி வந்து மினிமம் 20,000க்கு மேல இருந்தாலே நீங்க வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு தாராளமா அப்ளை பண்ணலாம். இந்த கிரெடிட் கார்டில் ஜாயினிங் ஃபீ 500 ரூபீஸும் ரெனிவல் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா 500 ரூபீஸும் வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில ஹைலைட்டான பெனிஃபிட் வந்து பாத்தீங்க. இப்போ இந்த கிரெடிட் கார்டுக்கு நம்ம எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத ஃபுல் ப்ராசஸ் டீடைலும் இப்போ வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே கொடுத்திருக்கிற லிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட மொபைல் நம்பர் அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணிவிட்டு கெட் ஓடிபி கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு இப்போ கெட் ஓடிபி கொடுக்குறேன். இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க.
அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இது மாதிரி என்ட்ரு பண்ணிவிட்டு வியூ த பெஸ்ட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் அப்புறம் லாஸ்ட் நேமில் இனிஷியல் இருந்ததுன்னா இனிஷியல் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பேன் கார்டு நம்பரை இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க, அதை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப்பு, நீங்கள் வந்து சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாயா, அதை வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சேலரிடை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். சேலரிடை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது உங்களோட கம்பெனி நேமை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணும்போது உங்களோட கம்பெனி நேம் அந்த லிஸ்ட்டில் வந்து இருந்தது அப்படின்னா டேரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட கம்பெனி நேம் அவங்க ஷோ பண்ணுற லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா இந்த அதர் அப்படிங்கிற இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு உங்களோட கம்பெனி நேமை இதில் வந்து மேனுவலாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதில் லிஸ்ட்டில் காமிச்சது அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். லிஸ்ட்டில் காமிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டெஸ்டினேஷன், நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் வந்து சூப்பர்வைசராக இருக்கீங்களா, மேனேஜராக இருக்கீங்களா, இல்லை அட்மினாக இருக்கீங்களா, இல்லை மார்க்கெட்டிங்காக, இல்லை மார்க்கெட்டிங் மேனேஜரா, ஸோ அந்த மாதிரி உங்களோட டெஸ்டினேஷன் எதுவோ அதை வந்து இது மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் இமெயில் ஐடி கேட்டிருப்பாங்க, அது இருந்ததுன்னா என்ட்ரு பண்ணுங்கள், இல்லைனா உங்களோட அனதர் ஒன் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயிலை ஃபில் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்டர் மேனுவலி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸை வந்து மேனுவலாகவே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு இதில் உங்களோட பின்கோடு நம்பர் முதற்கொண்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த பர்டிகுலர் அட்ரஸில் இருக்கக்கூடிய வீடு வந்து ரெண்டலா இல்லை ஓன் ஹவுஸா இல்லை ரெண்டல் வித் ஃபேமிலியா ரெண்டல் வித் ஃப்ரெண்டா, இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ரெண்டல் வித் ஃபேமிலி அப்படின்னு வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் என்ட்ரு பண்ண அட்ரஸும் பெர்மனன்ட் அட்ரஸும் ஒன்று அப்படின்னா இதை எஸ் கொடுத்துக்கோங்க. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் அப்படின்னா இதை நோ கொடுத்துட்டு அடுத்தது உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸை ஃபில் பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸை ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு ரெண்டுமே சேம்ங்கிறதுனால நான் எஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்தது அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, இதையும் டிக் பண்ணி விட்டுட்டு செக் பெஸ்ட் ஆஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் வந்து லோட் ஆகும், கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 விதமான கிரெடிட் கார்டு வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செலக்ட் பண்ண போகிற கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மணி பேக் ப்ளஸ் கிரெடிட் கார்டு, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல வந்து ஷோ பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி கிரெடிட் கார்டு. ஸோ HDFC பேங்க்கில் ஸ்விக்கி கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு செப்பரேட் லிங்கே வந்து கீழே கொடுத்துருக்கேன், அதை வேணால் கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் அதிகமாக ஸ்விக்கியில் வந்து ஆர்டர் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் HDFC பேங்கோட கிரெடிட் கார்டு, அதாவது இந்தியன் ஆயிலோட கொலாபரேஷனில் வெளியிட்ட கிரெடிட் கார்டு. நீங்கள் வந்து அதிகமாக இந்தியன் ஆயிலில் ஃபியூல் பர்ச்சேஸ் வந்து பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நமக்கு இப்போ வந்து அதிகமாக கேஷ்பேக் வந்து ஏர்ன் பண்ணணும், அதனால நான் வந்து இந்த கிரெடிட் கார்டை தான் வந்து சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த கிரெடிட் கார்டை சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டில் என்னென்ன பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர் வந்து கிடைக்குமோ அது எல்லாத்தையுமே இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து மோர் பெனிஃபிட்னு கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஸ்டார்டிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் என்னென்ன பெனிஃபிட்லாம் கிடைக்கணும், அது எல்லாமே இதில் வந்து டிஸ்ப்ளே பண்ணுவாங்க, அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி கார்டை வந்து டிஸ்ப்ளே பண்ணுறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர் எல்லாமே இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கும் வந்து ஜாயினிங் ஃபீ உங்களுக்கு 500 rupees தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க, ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டு. இப்போ இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதோட பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க மென்ஷன் பண்ணி. ஸோ இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் அதிகபட்சமாக 1 yearக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 லிட்டர் வரைக்கும் ஃபியூலை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 50 லிட்டர் ஃபியூலுக்கான அந்த கேஷை வந்து நீங்கள் மிச்சம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயுமே ஜாயினிங் ஃபீ 500 rupees, ரெனிவல் ஃபீயும் 500 rupees வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு வேறு கிரெடிட் கார்டு வந்து ஆஃபரில் ஷோ ஆச்சுது, அந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணால் வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் அந்த கிரெடிட் கார்டை வந்து செலக்ட் பண்ணி ப்ராசஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த ஸ்டேஜில் வந்து காமிக்கும் போது கிரெடிட் கார்டு வந்து இதில் லிஸ்ட் அவுட் ஆகிறது வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் காமிக்கும். எல்லாருக்கும் இதே மாதிரி காமிக்காது. உங்களோட எலிஜிபிலிட்டியை பொறுத்து தான் இதில் கார்டு வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். இதில் உங்களுக்கு எந்த கார்டு வந்து ஷோ ஆகுது, எந்த கார்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குதோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மணி பேக் ப்ளஸ் கிரெடிட் கார்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதையும் டிக் பண்ணி விட்டுட்டு கெட் திஸ் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இப்போ அப்படியே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் வந்து சேலரிடாக இருந்தாலும் சரி, செல்ஃப் எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி, உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸை வித் பின்கோடோட இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நான் இப்போ சேலரிடு என்ட்ரு பண்ணதுனால உங்களோட மந்த்லி இன்கம் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல உங்களோட மந்த்லி இன்கம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்னு வந்து என்ட்ரு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களோட ஆனுவல் இன்கம் கேட்பாங்க. ஆனுவல் இன்கம் என்ட்ரு பண்ணும்போது மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5 lakhக்கு மேலே இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட
மதர் நேம் கேட்டிருப்பாங்க. இதில் உங்களோட மதர் நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபில் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டேன். இது மாதிரி உங்களோட சேலரியும் ஃபில் பண்ணிவிட்டு ஃபைனலாக கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சி நம்மளோட ஆதார் கார்டை பேஸ் பண்ணி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து வீடியோ கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கண்டினியூ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த டிக் பாக்ஸை மட்டும் டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் டு கேஒய்சி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ப்ரொசீட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து உங்களோட ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. இதிலிருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேஒய்சி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ கெட் ஓடிபி கொடுக்குறேன். இப்போ உங்களோட ஆதார் கார்டு எந்த மொபைல் நம்பரோட லிங்காக இருக்குது அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை இங்கே வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை கேஒய்சி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே ஃபெச் ஆகி இங்கே வந்து ஷோ ஆகும். இதை வந்து செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும். இந்த டிக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் பாக்ஸை டிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து சப்மிட் கொடுக்குறேன். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட்டட் ஆயிருச்சு. உங்களுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த வீடியோ கேஒய்சி வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து உங்களோட கிரெடிட் கார்டு வந்து சீக்கிரமாக ப்ராசஸ் ஆகும் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பேன் கார்டு வந்து கண்டிப்பாக வேணும். ஒரு ஒயிட் பேப்பர் பேனா நல்ல வெளிச்சமான இடத்துல இருந்துக்கோங்க. கொஞ்சம் சைலண்டான பிளேஸில் இருந்து இந்த வீடியோ கேஒய்சி வந்து பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணதுமே பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கேஒய்சியும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்தவரையிலையும் நீங்கள் வந்து தமிழ் லாங்குவேஜ்லேயே நீங்கள் வந்து வீடியோ கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். சிம்பிளான கொஸ்டின் தான் கேட்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் வீடியோ கேஒய்சி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். இந்த இடத்துல உங்களோட லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து தமிழை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் வீடியோ கேஒய்சி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவோட கனெக்ட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேசிக் கொஸ்டின் தான். உங்களோட நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஃபாதர்ஸ் நேம் கேட்பாங்க. உங்களோட இனிஷியலுக்கான ஃபுல் மீனிங் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதாவது உங்களோட ஃபாதர்ஸ் நேமை ஃபுல்லாத்தையும் நீங்கள் சொல்லணும். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கால் பண்ணுறீங்க, எந்த ஸ்டேட்லேருந்து கால் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் சேலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா, நீங்கள் எதை ஃபில் பண்ணீங்களோ அதை வந்து உங்கள்கிட்ட சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. எவ்வளோ சேலரி என்ட்ரு பண்ணீங்களோ அந்த ரேஞ்சையும் வந்து சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. அப்புறம் உங்களோட பேன் கார்டோட ஃப்ரண்ட் பேஜ், பேக் பேஜ் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து சைன் பண்ண சொல்லுவாங்க. அதை லைவாக வந்து நீங்கள் வீடியோ கேஸில் வந்து சைன் பண்ணணும். ஸோ அந்த சைனை தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க்கில் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ கேஒய்சி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீடியோ கேஒய்சி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. ஸோ இப்போ தேங்க்யூ அப்படின்னு விழுந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 12 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் கார்டு வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த கிரெடிட் கார்டு இன்கேஸ் உங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆச்சுது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் எத்தனை பேருக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்கான கிரெடிட் லிமிட் எவ்வளோ அப்படிங்கிறதையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.